சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுகிட்ட நெருங்கி வரும் பொழுது இதை கவனிச்சிட்டு இருந்த பரிசேயர்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த உயர்ந்த மனிதர்கள், வேதத்தை போதிக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு தேவனுடைய வழியை காண்பிக்கிறவர்கள், இவருடைய மனதில் சில பிராபலங்கள்லாம் இருக்குது, சில பிரச்சனை போராட்டங்கள்லாம் இருக்குது, வெளிவராத அழுக்கெல்லாம் இருக்குது. வெளியே வெள்ளையாக இருக்கிறாங்க, ஆனால் உள்ள மரித்த சடலங்கள், தீட்டு, பொல்லாப்பு இதெல்லாம் இருக்குது. இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாருமே இல்லை. அதனால் இந்த பாவிகள்லாம் வந்து உட்காரும் பொழுது அவங்க மனசில் என்னன்னா, இந்த பாவிகள் எல்லாம் தேவனுக்கு தூரமானவர்கள், தேவனுடைய அன்பு இல்லாதவர்கள், தேவனுடைய வழியில் நடக்க தவறினவர்கள். இவர்களோடு உறவு ஒரு பொழுதும் வைத்துக்கக்கூடாது. இவர்கள் அவிவிசுவாசிகள். இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தேவனை விட்டுட்டு வேற ஏதோ தொழுது கொள்கிறவர்கள். என்ன பயம்னா, துன்மார்க்கர் உட்காரும் இடத்துல நாங்கள் உட்கார மாட்டோம், பாவிகளோடு பேச மாட்டோம், பரியாசக்காரரோடு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு உலகத்தோடு மனிதர்களோடு ஒரு உறவை துண்டிச்சுட்டு தனியாக வாழ்ந்து மனிதர்களுக்கு தேவனை பற்றி சொல்லிட்டு இருந்தவங்க தான் இந்த பரிசேயர், சதிசேயர், வேதத்தை போதிக்கிறவர்கள். இவர்களுடைய மீட்டிங் இப்படி தான் இருக்கும். இவர்கள் தேவனை போதிக்கும் பொழுது ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் பயங்கரமான இடைவெளி இருக்கும். 1 சாமுவேலில் வாசிக்கிறோம், அந்த ஏலி அன்னாள் எந்த நிலைமையில் வந்திருக்கானே தெரில. ஆனால் ஒரு சர்ச்சு பாஸ்டராக இருக்கார். அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியல. அவன் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கா, அழுந்து மன உளைச்சல் அவளுக்கு, அதை தேவ சமூகத்தில் கொட்டிகிட்ருக்கா. இவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ நாள் குடிச்சு வெறிச்சு இப்படி துன்மார்க்கமாக வாழுவ, எப்பொழுது குடியை நிப்பாட்ட போகிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இவர்களும் இருக்கிறார்கள், தொலைந்து போன நிலைமையில் பாவிகளும் இருக்கிறார்கள். இயேசு இவர்கள் இருவரையும் ரட்சிக்க வேண்டும், அந்த நிலைமையில் இயேசு இருக்கிறாரு. இப்போ இந்த பரிசுத்தவானாகிய வேதத்தை போதிக்கிற இந்த பரிசேயர்களுக்கு ஒரு எரிச்சல், கோபம் வருது. இந்த கோபத்துக்கு தான் பதில் கொடுக்குறாரு. அந்த பதிலை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அது என்ன பதில் பாருங்க, 11வது வசனத்தில், பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷன் 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் சொத்தை பிரிச்சுட்டு தூர தேசம் போயிட்டான். இன்னொருத்தன் அப்பா கூடவே இருந்தான், ஊழியம் செஞ்சான், அப்பாவுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சான், அப்பா சொன்னதை அப்படியே செஞ்சான். ஆனால் இவன் அப்படி இல்லை, இவனுடைய பாவம் வெளிரங்கமாக இருக்குது, இவனுடைய அக்கிரமம் வெளிரங்கமாக இருக்குது. ஆனால் மூத்த குமாரன் அப்பா கூடயே இருக்கிறவன்ட்ட உள்ளே இருக்கிற பாவம் இதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியல. வெளியிருந்து பார்க்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்ன ஒரு நல்ல பசங்க, என்ன ஒரு சூப்பர் பையன் அவன். ஆனால் அந்த சின்ன பையன் இருக்கிறான் பாரு, அப்பா சொத்தை பிரித்து உயிரோடு இருக்கும்போதே கொண்டு போயிட்டான். உலக மக்கள் பார்வை அப்படி இருக்குது. ஆனால் தேவன் அப்படி பார்க்கல. தேவன் வேற மாதிரி பார்க்குறாரு. தேவனுடைய பார்வையில் அப்பாவுக்கு வேலை செய்கிற, அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற இவன் எந்த நோக்கத்தோடு இதை செய்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியுது. இந்த நோக்கம் எந்த இடத்துல கொண்டு போய் இவனை தள்ளி விட்டுரும் அப்படின்னு தேவனுக்கு நல்லா தெரியுது. அதனால் பரிசேயர்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு. என் முன்னாடி உட்காந்துருக்கிற இந்த பாவிகளை பார்க்கலாம், ஆயக்காரரை பார்க்கலாம், பாவத்தை வெளிரங்கமாக செய்கிற இந்த மனுஷர்களை பார்க்கலாம், தேவனுடைய சமூகத்துக்கு வர தன்னை தகுதி இல்லாதவர்கள் என்று நினைக்கிற இவங்களை பார்க்கலாம், எல்லாத்துக்கும் தகுதியானவன் நான் தான், எல்லாத்துக்கும் உரிமை எனக்கு தான் உண்டு அப்படின்னு நினைக்கிற இவன் தான் ரொம்ப விலகி இருக்கிறான் அப்படின்றத உணர்ந்து அவர் இந்த இடத்துல சில காரியத்தை சொல்கிறாரு. அவனுடைய பிரதானமான குற்றச்சாட்டு என்ன? பரிசேயனுடைய பிரதானமான குற்றச்சாட்டு என்னன்னா, 1வது வசனத்தை பாருங்க, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவர்கிட்ட வந்தது தான் பிரச்சனை. 2வது வசனம், அப்பொழுது பரிசேயர் வேதபாரகரும் முறுமுறுத்து என்ன சொல்றாங்க, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். பாவியை ஏத்துக்கிட்டு தான் இவனுக்கு பிரச்சனை. இவர் எப்படி பாவியை ஏத்துக்கலாம்? இவர் எந்த காரியத்தை மையமாக வச்சு பாவியை ஏற்றுக்கிட்டாரு? மோசையுடைய சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறாரு. மோசை ஒரு நாள் பாவிகளை ஏற்றுக்குன்னு சொல்லியே, ஆனால் இவர் ஏற்றுக்கிறாரு. இதுதான் இவனுக்கு பிரச்சனை. அப்போ தேவன் இந்த இடத்துல இந்த பாவி, இந்த பாவம், பிசாசு மனு வர்க்கத்தில் போட்ட இந்த பாவத்துக்கு இவர் இங்கே நேரடியாக பாவம், பிசாசு அப்படின்ற எதையுமே உபயோகப்படுத்தலை. இயேசு அந்த வார்த்தையே உபயோகப்படுத்தலை. இவன் ஆனால் பாவின்னு தான் சொல்கிறான். ஆனால் இயேசு இந்த 3 உவமைகளையும் பாவி, பிசாசு, பாவம் செஞ்சுட்ட அப்படின்னு எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. ஆனால் மறைமுகமாக ஒரு மனுஷனுக்குள் பாவம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மறைமுகமாக
மனுஷனுக்கு பின்பாக பிசாசு எப்படி வேலை செய்து அவனை எந்த உயர்ந்த இடத்திலிருந்து கீழே தள்ளுது அப்படின்றதையும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இயேசு இவனுடைய பாவத்தை எப்படி சுட்டி காண்பித்தார்? அதாவது பாவம் ஒரு மனுஷனுக்குள் பிரவேசித்தா அவனை என்னெல்லாம் பண்ணும், ஒரு பாவத்தினுடைய வல்லம் என்ன, எந்த அளவுக்கு பாவம் அவன் வாழ்க்கையில் ஆழமாக வேரூன்றி நிற்கும், அதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த பாவத்துக்கு உணர்வே இல்லாத குழியில் கிடக்கிற இவனை எப்படி தகப்பன் மீட்கிறார். பாவம் பிரவேசித்த உடனே அந்த மனுஷனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனுடைய புத்தியை அந்தகாரப்படுத்துது, அவனுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்து. இவனுக்குள்ள எப்படி பாவம் பிரவேசிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு சில நண்பர்லாம் இருக்கிறாங்க, இங்கே சொல்லப்படல, ஆனால் இருந்திருக்கணும். சில நண்பர் இருந்திருக்கிறாங்க, சில வேண்டாத மனிதர்களுடைய தொடர்பு இவனுக்கு இருந்திருக்கு. அதனால தான் கரெக்டாக கேட்குறான். உன் அண்ணன் மட்டும் அப்பா கீழ்ப்படுகிறான், அண்ணன் மட்டும் சரியாக அப்பா கூட இருக்கிறான், அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறான், நீ அப்பா சொல்கிறதே கேட்கல. ஒரு நாள் பாரு, முழு சொத்தையும் அண்ணன் பேரில் எழுதி வைக்க போகிறாரு அப்படின்னு தகப்பனை குறித்து தவறான எண்ணத்தை ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு மனிதர்கள் அவனுடைய வாழ்க்கையில் போடுறதுக்கு திட்டம் பண்ணிட்டான். எப்படி ஏவாள் அந்த பழத்தை குறித்து தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்தானோ, தேவனை போல நீ மாறிடுவ அப்படின்னு தேவனுக்கு தெரியும், அதனால தான் அந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னார் அப்படின்ற ஒரு செய்தி அவனு ஏவாள் கேள்விப்படுறா. கேள்விப்பட்ட உடனே அவள் இருதயத்துக்குள்ள அந்த செய்தி போய் அந்த பழத்தை பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவள் வாழ்க்கை மாற்றப்படுது. அப்போ இந்த இளைய குமாரன் சுற்றி இருக்கிற நபர்களுடைய தொடர்பே பிசாசு அவனுக்கு வைத்த மிகப்பெரிய திட்டமாக இருந்திருக்கு. அதனால் முதலாவதாக அவனுடைய சிந்தை கெடுக்கப்பட்டது, அவனுடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசித்த உடனே புத்தி கெடுக்கப்பட்டது, அவன் வாழ்க்கை தாறுமாறாக யோசிக்க தொடங்கிட்டான். என்னன்னு கேட்குறான், அப்பாட்ட சொத்தை பிரித்து கொடுங்க நான் போகிறேன்றான். இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப எந்த குடும்பத்திலும் நடக்காத ஒரு செய்தி அந்த காலகட்டத்தில் இது இயேசு பேசுகிறாரு. நம்மளுக்கு சொத்தை பிரித்து கொடுனா சரி போயிட்டு போகணும் இப்படி விட்டுருவோம், ஆனால் அது பெரிய அவமரியாதையான ஒரு சூழ்நிலை. ஒரு சாவு நடந்ததுக்கு சமம் சொத்தை பிரிக்கிறது. சாவு நடந்தால் கூட கொஞ்ச நாள் ஆகி தான் சொத்தை பிரிப்பாங்க. ஆனால் இவன் அப்பா உயிரோடு இருக்கும் போதே கேட்குறான். இது எல்லாத்துக்கும் மிகுந்த வேதனை அளிக்கிறது, தகப்பனுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. தகப்பன் என்ன பண்ணுறாரு, அவன் கேட்டபடியே, அவன் என்ன கேட்டானோ அதை அப்படியே கொடுக்குறாரு. தகப்பன் அந்த இடத்துல புத்தி சொல்லியிருக்கலாமே, தகப்பன் அந்த இடத்துல அவன் தடுத்து நிறுத்திருக்கலாமே, தகப்பன் அந்த இடத்துல அவனுக்கு இல்லைப்பா நீ கேட்குற தப்புப்பா, நீ இப்போ இந்த சொத்தை எடுத்துகிட்டு போனோன்னா நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எல்லாத்தையும் அழிச்சிருவ, திரும்ப ஏன்டா தான் வருவ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, இல்லை எச்சரிச்சிருக்கலாமே. ஒரு நாளும் தகப்பன் மனிதனுடைய இருதயம் செல்லுகிற வழியை தடுப்பதே கிடையாது. அல்லேலூயா. தகப்பன் பெந்தகோஸ்தே பாஸ்டர் கிடையாது. இந்த பொட்டை வச்சுக்க, இந்த பூவை போட்டுக்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த முடியை விட்டு, இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் அவர் தருவதே கிடையாது. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இவன் பாவத்தினால் பிடிபட்டு விட்டான், யாரோ ஒருத்தருக்கு செவி கொடுத்துட்டான். இவன் செவி கொடுத்த அந்த வார்த்தை, இவன் விசுவாசித்த நம்பின இந்த வார்த்தை இவன் இருதயத்தை அந்தகாரப்படுத்திருச்சு. இவன் ஏதோ ஒரு இருளில் விழுந்துட்டான். இப்போ நான் எதிர்த்து நின்ன இவனுக்கு புத்தி சொன்னேன், இவனுக்கு ஆலோசனை சொன்னேன்னா நிச்சயம் இவன் எதையும் நம்ப மாட்டான், கேட்க மாட்டான், என்னை எதிர்த்து நிற்பான், என் உறவை முழுவதும் துண்டிச்சுப்பான். நாளைக்கு ஒருவேளை இவனால் முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் அப்பாட்ட போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணானா, அன்னைக்கே அப்பா சொன்னார், அன்னைக்கே புத்திமதி சொன்னார், அன்னைக்கே கேட்கல, அன்னைக்கே இது பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் வரும். அதனால் தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, எந்த பாவத்தையும் அவர் தடுப்பது கிடையாது. நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க கேள்வியோட, ஏன் தேவன் இதை தடுக்கலை, ஏன் தேவன் அதை தடுக்கலை, ஏன் தேவன் இப்படி செய்யலை, இந்த காரியம் நடக்கணும் அவருக்கு தெரியுமே, இது நடந்தால் இப்படி நடக்கும் தெரியுமே, ஏன் இதை நான் அவருடைய பிள்ளை தானே, ஏன் இதை தடுக்கலை, ஏன் அதை தடுக்கலை அப்படின்னு சொல்லி அநேக கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்னா, அவர் தடுக்க மாட்டார். ஏன்னா மனுஷனுக்கு தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கான். எப்படி தேவனை கட்டாயப்படுத்தி 40 நாள் உபவாசம் போட்டு, இல்லை 7 நாள் உபவாசம் போட்டு, தண்ணி சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம ஜெபம் பண்ணால் தேவன் மாறிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நான் மாறாதவர். நீ பிடிவாதக்காரனாக இருந்தால் அந்த பிடிவாதமே என்கிட்ட தான் வந்துச்சு. என்னை ஒரு நாளும் உன் ஜெபத்தினால மாற்ற முடியாது, உன் திட்டத்துக்கு ஒரு நாளும் என்னை கொண்டு வந்துட முடியாது. என் திட்டத்துக்கு தான் நீ மாறி ஆகணும். ஏன் அப்படின்னா, என் திட்டம் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ பெருசு இருக்கோ
அவ்வளோ பெரிய திட்டம். உன்னுடைய திட்டம் ஒன்றுமே கிடையாது. என் திட்டத்துக்கு முன்னாடி உன் திட்டம் நிலை நிற்கவே நிற்காது. அதனால் நீ ஜெபம் பண்ணி என்னை மாற்ற முடியாது. ஜெபத்தில் வந்து ஆலோசனை கேட்கலாம், இப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன், என் மன விருப்பம் எப்படி இருக்குது, என் ஆலோசனை இப்படி இருக்குன்னு நீ சொல்லலாம். அது தகுந்த மாதிரி வேணால் நான் சில காரியத்தை மாற்றுவேன். ஆனால் என்னுடைய அனாதி திட்டங்களுக்கு முன்பாக உன்னுடைய ஜெபமோ உன்னுடைய தீர்மானமோ நிலை நிற்காது. அதனால் சொல்கிறாரு, உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும், உன் பாதை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் ஒரு நாள் நீ போகிற பாதையை நான் தடுக்க மாட்டேன். நீதிமொழிகளை சொல்கிறாரு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. நல்லா பச்சை பசைன்னு இருக்கும் லோத்துக்கு தெரிஞ்ச மாதிரி. ஆனால் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அது சோதம் குமரான்னு. ஆனால் ஆபிரகாம் ரொம்ப விவரமானவன். ஆபிரகாம் என்ன பண்ணுறான் பாருங்க, லோத்தெல்லாம் அழிப்பு விட்டுட்டு இடத்துல நின்று அவரை நோக்கி பார்க்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடந்து திரி, நீ இப்போ எங்கே வேணா போ, ஏன்னா நீ என்ன பார்த்துட்ட. ஆனால் அவன் அப்படி இல்லை, எங்கே பச்சையாக இருக்கோ அப்படி அதை மேய போய் தொலைஞ்சு போயிட்டான். அதனால் அவன் குடும்பம் போச்சு, வம்சம் போச்சு, எல்லாமே போச்சு. நீ என்ன பார்த்ததுனால உனக்கு நான் கிருபை தரேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இவனுடைய சம்பவத்திலேருந்து ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாவம் முதலில் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் மூலமாக, நம்ம எடுக்கிற நினைவுகள், நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக ஒரு காரியத்தை துவங்கும் பொழுதே இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தேவன்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கணும். ஏன்னா அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர். தாவீது மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், கடற்கரை மணலை போல அவர் ஆலோசனை அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருக்குது. நாட்டுக்கே நம்பர் 1 ராஜாவாக இருக்கிறான், அவன் ஆலோசனை கேட்குறான் பாருங்க. அப்போ இந்த இளைய குமாரனை போல நமக்கு என்ன தோணுதோ, நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை செய்யாமல், பாவத்துக்கு வாய்ப்பு தராமல் தகப்பன்ட்ட போய் ஓடி போய், ஆண்டவரே நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், இது பண்ணணும்னு நினைக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன, அதை செய்யணும்னு நினைக்கிறேன், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க சொன்னால் நிச்சயமாக அவர் கற்றுத் தருவார். அப்போ முதலாவதாக பாவம் அவன் புத்தியை அந்தகாரப்படுத்திருச்சுன்னா யார் தலையிட்டாலும் அவன் தன் வழியை மாற்றிக்கொள்ள மாட்டான். அவன் சொன்னால் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் இருதயம் அந்தகாரப்பட்டுருச்சு, இருள் நிறைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு ஆழத்தில் போய் அவன் விழுந்துட்டான். எபேசியர் 4:18 பாருங்க, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதயத்தில் கடிதத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து. பாருங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டான். எப்போ அப்பா சொத்தை பிரிக்கலாம் அப்படின்னு தனிமையாக உட்காந்து யோசிச்சானோ, மற்றவங்க ஆலோசனை கேட்டானோ, அப்போவே அவன் வாழ்க்கை அப்படியே தடம் புரண்டுருச்சு. ஒரே செகண்ட் தான். ஒருவேளை நல்லவனாக இருந்திருக்கலாம் அது வரைக்கும். எப்படி பண்ணி சாப்பாடு கூட கிடைக்கல, ஏதாச்சும் அப்பாட்ட போகிறேன்னு சொன்னா வாழ்க்கை டக்குன்னு மாறிச்சோ, அந்த மாதிரி இவன் உயர்ந்த இடத்துலேருந்து கீழே விழுறதுக்கு ஒரே சின்ன யோசனை தான் அவன் வாழ்க்கையை மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் அநேக இடங்களை நம்ம ஜெயிப்பதற்கு தேவன் பெரிய பெரிய காரியம்லாம் வைக்கல. சின்ன சின்ன விசுவாசம், சின்ன சின்ன நம்பிக்கைகள், சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி நிறைந்த ஒரு கிருபையை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ புத்தி அந்தகாரப்படும் பொழுது அவன் என்ன பண்ணுறான்னா, இருதயம் கடினமாகிறது. என்ன கடினம்? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். பார்வன் பாருங்க, அவன் இருதயம் கடினமான பொழுது அவ்வளோ அற்புதம் பார்த்தான், அவ்வளோ அடையாளத்தை பார்த்தான், ஆனால் ஜனங்களை மறுபடியும் போக விடாமல் பண்ணிட்டான். அதனால்தான் சிலர் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. சிலர் அழியும் பொழுது அந்த அழிவை நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அழிவை வேண்டாம் அப்படின்னு அவனே விரும்ப மாட்டான். சில பிசாசை ஓட்டும் போது அந்த பிசாசு என்கிட்ட சொல்லியிருக்குது, இவனே வந்து என்ன வேணும்னு நினைக்கிறான், நீ என்ன என்னை வந்து போன்னு சொல்கிற அப்படின்லாம் சொல்லியிருக்குது. அவனே விரும்புகிறான். நம்ம சில ஒரு அம்மாவுக்கு ஒரு ஈவில் ஸ்பிட் இருந்துச்சு. அந்த அம்மா அந்த ஈவில் ஸ்பிட்டை வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு சுதாரிச்சுட்டு, ஐயா ஓட்டிடாதீங்கய்யா, அது இப்போ ரொம்ப வருஷமாக என் கூடயே இருந்துருச்சுயா, அது என் கூடயே இருந்துட்டு போட்டியா அப்படின்ட்டு. அப்போது மனுஷனுடைய இருதயம் எப்படி மாறிச்சு பாருங்க. அவன் அந்தகாரப்பட்ட உடனே தீமையான இடத்துலேருந்து வரதுக்கு அவன் விரும்புகிறதே இல்லை. தீமை நடந்தாலும் பரவாயில்ல, அது கூடயே வாழ்ந்துடுறேன், அது கூடயே கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு தான் மனுஷன் நினைக்கிறான். இந்த புத்தி அந்தகாரம் மனுஷனை இந்த மாதிரி மாற்றிடுது. அதனால் தேவன் அநேக நேரங்களில் பாவம் செய்கிற மனிதனை தடுப்பதில்லை. தாவீது பாவம் செய்கிறான்னு தெரிஞ்ச தேவனுக்கு, இவனுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்து இந்த பாவத்தை பண்ணியிருக்கேன்னு சொன்ன தேவனுக்கு, ஆதாம் பழத்தை பொறிச்சு சாப்பிட போகிறான், உலகமே பாவத்தில் விழுதுன்னு தெரியுத தேவனுக்கு, தடுக்க தெரியாதா? தடுக்க தெரியும். ஏன் தடுக்கலைன்னா அவருக்கு தெரியும், இன்றைக்கி தடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து மரத்தையே சாப்பிட்ருவானுங்க இவனுங்க. அதனால் அவனுங்க இஷ்டத்துக்கு விடுறாரு.
அவன் அந்த விளைவு என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் தேவன்கிட்ட வரணும்னு நினைக்கிறாரு. அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வேணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இந்த குமாரனை, இளைய குமாரனை பற்றி அவர் சொல்லும் பொழுது ஆழமான காரியத்தை சொல்கிறாரு. அவனுக்கு புத்தி அந்தகாரப்பட்டுருச்சு. ஆனால் இந்த மூத்த குமாரனுக்கு புத்தி நல்லா தான் இருக்குது. ஆனால் வேற மாதிரி நடந்துக்கிறான். எல்லா புத்தியும் பணத்தில் தான் இருக்குது. நமக்கு வர வேண்டிய சொத்தை யாரும் எடுத்துக்கூடாது. நமக்கு வர வேண்டிய சொத்தை இப்போ தம்பி வந்திருக்கிறான், அவன் கை வச்சிருவான் அப்படின்ற புத்தி தான் அவனுக்கு இருக்குது. அப்பாவுடைய உறவையோ அப்பாவுடைய இருதயத்தின் விருப்பமோ, அப்பா நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்றதெல்லாம் எதுலேயும் கவலை இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் சொத்து, அந்த ஆட்டுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. ஆனால் இவன் அப்படி இல்லை. இவன் புத்தியில் அந்தகாரப்பட்டு எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான். 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராக இருந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தெளிந்த புத்தி அவசியம். ஆனால் அந்த தெளிந்த புத்தி உங்களை எங்கே நேராக நடத்தணும்னா, ஜெபத்துக்கு நேராய் நடத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். இது எழுதுறது யாருன்னா பேதுரு எழுதுறாரு. ஏன் இப்படி தெளிந்த புத்தி, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்றாருன்னா, ஒரே செகண்ட் தான் அவன் வாழ்க்கை இயேசு விட்டு பின்மாறி போய் மறுபடியும் பழைய தொழிலுக்கே போகிற நிலைமைக்கு போயிட்டான். என்ன செகண்ட்? அவனுக்கு ஆல்ரெடி நிறைய எச்சரிப்பு கொடுத்துருந்தாரு, நீ மறுதலிக்க போகிறேன்னு. ஆனால் விழித்திராமல், தெளிந்த புத்தி இல்லாமல், யோசிக்காமல் இயேசுவை மறுதலிச்சு அந்த மறுதலிப்பினால குற்ற உணர்வாகி அந்த குற்ற உணர்வில் தேவனை விட்டே தூரமாக போயிட்டான். அந்த பேதுரு எழுதுறாரு, நீ தெளிந்த புத்தி உள்ளனா இரு, கொஞ்சம் யோசனை பண்ணு, கொஞ்சம் திங்க் பண்ணு, தேவன்கிட்ட உதவி கேளு, தேவன்கிட்ட இதை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேளு. அப்படி கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உன்னை ஆளுகை செய்யும். உன் குழப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கும். ஏன் நீ அப்படி ஜெபம் பண்ணும் அப்படின்றது 5வது அதிகாரத்துலையும் சொல்கிறாரு பாருங்க. இன்னும் ஆழமாக 8வது வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அதுக்கு மேலே சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த இளைய குமாரன் இடறி போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம், சொத்து வராமல் போயிடுமா, அண்ணன் ஏமாத்திடுவானா, இல்லை அப்பா தராமல் போயிடுவாரா அப்படின்ற ஒரு விதமான கவலை. யாரோ ஏதோ சொன்னதை கேட்டு ஒரு கவலை இவனை பிடிச்சிக்கிச்சு. ஆனால் அப்பா எல்லாவற்றையும் கொடுக்குறவர் அப்படின்ற எண்ணம் இவனுக்கு இல்லை. அதனால் அந்த கவலை அவனை எந்த விதமாக மாற்றிருச்சு அப்படின்னா, 8வது வசனம், தெளிந்த புத்தியை அழித்து விட்டது. அழித்தனால எதிராளியாகிய பிசாசு கெர்ஜிக்கிற சிங்கம் போல அவனை விழுங்கி விட்டான். அப்படிதான் வசனம் சொல்லுது. தெளிந்த புத்தி உள்ள இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாரு. இது வரைக்கும் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கோ, எதெல்லாம் படிச்சியோ அதில் உறுதியாரு. உன் தகப்பன் மீது சந்தேகப்படாத, அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். யோபுடைய நிலைமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அவனுடைய முன் நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின் நிலைமை ஆசீர்வாதமாக இருந்ததே, ரெண்டத்தனையான பலன் வந்ததே. அங்கே கைவிட்டாரா? அவனை விசாரித்தார், அவனுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் தேவன் விசாரிக்கிறவர். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பொழுது இந்த புத்தியில் அந்தகாரப்படுகிற இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தப்புவிக்கப்படுகிறோம். 2வது, ஆவிக்குரிய மனிதர்களோடு நம்ம பேசி சில காரியங்களை ஆலோசித்து ஜெபம் பண்ணி சில காரியங்களை துவங்கும் பொழுது அந்தகாரமான இருளில் விழுறதுக்கு, தகப்பனை விட்டு தூரமாக போகிறதுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். அப்போது 1 பேதுரு 4:7 சொல்கிறாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 1 பேதுரு 5:8 சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளாய் நீ விழித்திரு, கேர்ஃபுல்லாக இரு, ரொம்ப உஷாராக இரு அப்படின்றாரு. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எல்லாம் சொல்லுவாங்க பலமும் ஸ்ட்ரென்த்தா. இந்த பலம் எங்கே அப்படின்னா கையில் இல்லை. 100 கிலோ தூக்குவாங்க, அதுலேயும் கொடுத்துருக்காரு. 100 கிலோ தூக்குறோன்னா தூக்கலாம், அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு தகுந்த இது. ஐடியில் வேலை செய்கிறவன்ட்டு போய் 100 கிலோ தூக்கினா தூக்க மாட்டான். இரும்பு தூக்குறவன்ட்ட, மூட்டை தூக்குறவன்ட்டு போனால் தூக்குவான். இந்த சொல்கிற பலம் எங்கன்னா இருதயத்தில் ஒரு விதமான ஸ்ட்ரென்த்து.
தாவீது சொல்கிறான் பாருங்க, என் இருதயத்தை விசாலமாக்கும், பெருசாக மாற்றுக, நான் உங்களுடைய வேதத்தில் உள்ள கட்டளைப்படி நான் ஓடணும். இப்போ வச்சிருக்கிற அறிவு, இப்போ இருக்க வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் அந்த பூமியில் செயல்பட முடியல, அதனால் என் இருதயத்தை விசாலமாக்குங்க, ரொம்ப பெருசாக மாற்றுங்க, நான் இதில் படிலாம் செய்யணும்னு கேட்குறான். அப்போது ஒரு பலமும் அன்பும், எல்லாம் சொல்லுங்கள், பலம் இருக்குது, அன்பு இருக்குது. அப்படிப்பட்ட தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த மூத்த குமார்கிட்ட பலம் இருந்துச்சு, அப்பாவுக்கு ஊழியம் செஞ்சான், நல்லது செஞ்சான், ஆனால் என்ன இல்லைன்னா அன்பு இல்லை. தம்பி வந்தால் ஏற்றுக்க முடியல, அப்பா என்ன நிலைமையில் இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியல. பலம் இருந்துச்சு, எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சான், ஆனால் அன்பு இல்லை. தெளிந்த புத்தி இருந்துச்சு, எதன் மேலே இருந்துச்சுன்னா சொத்து மேலே இருந்துச்சு, அப்பா மேலே இல்லை. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறாரு, தேவன்றிருந்து ஒரு ஆவி வருது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா பலமாக இருக்கும். எதில்? நீங்கள் இதுவரை கேட்டு வைத்திருக்கிற சத்தியத்தில் பலமாக இருப்பீங்க. ரெண்டாவது, அந்த பலம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் அற்பமாக பார்க்க மாட்டீங்க. பாவிகள் இவர்கிட்ட வந்து நிற்கிறது என்னன்னு முறுமுறுக்க மாட்டீங்க. அவர்கள் மீது ஒரு அன்பு இருக்கும், அவர்கள் மீது ஒரு பாசம் இருக்கும். அந்த அன்பும் பாசமும் தெளிந்த புத்தி உள்ளலாகி உங்களுக்கு தேவன் அவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்க போகிறாரா? கொடுத்துருக்கிறாரா? இல்லை இதுக்கப்புறம் தான் வரப்போதா? வசனம் என்ன சொல்லுது? கொடுத்துருக்கிறார் பிரதர். இப்போ நான் வந்து உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி எல்லாம் வாங்க போகிறேன். கொடுத்துருக்காருல்ல, ஆல்ரெடி இருக்குது உள்ள. அதை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தை பயன்படுத்தணும். ஜெபத்தை பயன்படுத்தி உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க, அது என்றைக்கும் ஃபெயிலியர் தான் போய் முடியும். ஜபிக்கும் பொழுது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள இருதயத்தை, ஆவியை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. ஆனால் இப்போ நான் வேறு மாதிரி இருக்கேன், இப்போ என் பையன் வேறு மாதிரி இருக்கான், என் கணவர் வேறு மாதிரி இருக்கார், அவர் பாவத்தினால ஏதோ ஒரு அந்த காலத்தில் விழுந்திருக்காரு. இந்த பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் போராடிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா தகப்பனே போராடல பாருங்கள். தகப்பனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அவன் இருளில் விழுந்துட்டான், அவன்கிட்ட போராடக்கூடாதுன்னு. அதனால் எதிர்பார்த்துருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பே அவனை இழுத்துட்டு வருது, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும். தவறு செய்கிற, பாவம் செய்கிற உங்கள் குமாரர்கள், உங்கள் சொந்தங்கள், உங்களுடைய கணவனார், மனைவி, இவர்களை எப்படி அணுகணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா, அவர்களுடைய அந்தகாரம், அவருடைய தெளிவில்லாத புத்தி தெளியும்படி ஜெபிக்க வேண்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கிற சத்துருன்னு கட்டு அவிழும்படி ஜெபிக்க வேண்டும். அப்படிதான் வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கணும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறாரே, அந்த ஆவி வரட்டும், எங்கள் மேலே அது செயல்படட்டும் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே இளைய குமாரன் போல சில சேதங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்காமல் தேவன் நம்மளுக்கு தயவை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்போது பாவம் முதலில் ஆரம்பிக்கிற இடம் எங்கன்னா அவன் புத்தியில் அந்தகாரப்படுவது, அவன் புத்தி ஒரு விதமான மயக்கத்துக்குள் செல்வது, தான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவன் செய்கிறது. பாருங்கள், இது லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கான். கிட்டத்தட்ட 6000க்கு மேலே பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வேலை செய்யுது. இந்த பிசாசெல்லாம் அவனுக்குள்ள எப்படி போச்சு அப்படின்னா, ஏதோ அவனை நம்பிட்டான். பிசாசு அவன் காதில் வந்து பேசும் பொழுது இயேசுவை எப்படி வனாந்தரத்தில் கூட்டு போய் காதில் பேசினானோ, அந்த மாதிரி பிசாசு சில நேரங்களில் நம்ம காதுகளில் பேசும் பொழுது அது நம்மளுக்கு இனிமையாக தோன்றுறது. வேதத்துக்கு புறம்பாக இருந்தாலும் போய் கேரளாவில் போய் ஒரு லாட்ரி வாங்கிட்டு வந்துரு, இல்லை ஃபோனை திறந்து ரம்மி விளாண்டு. நடக்குதா இல்லையா? சபையிலேயே நடக்குது. சில கிறிஸ்தவர்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கதறுது, லட்சக்கணக்கில் காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம், ஏதோ ரம்மி எவனோ ஒருத்தன் வந்தான், அந்த ரம்மி விளாட்லாம் கிம்மி விளாட்லான்னு சொல்லி அவன் மொத்த காசையும் அழிச்சிட்டு சபைக்கு தான் போகிறோம், வசனத்தை தான் கேட்குறோம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்க வழியில் பிசாசு நபர்கள் மூலமாக வந்து இந்த வட்டி கூடு ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்களை வீழ்த்தி அவங்களை எழுந்திருக்கி விடாமல் பண்ணிடுறான் அவன். அதனால் இவர் சொல்கிறாரு, இந்த 8வது அதிகாரத்தில் இந்த பிசாசு பிடித்த மனிதன் இப்படி தான் ஏதோ ஒரு விதத்தில் விழுந்துட்டான், குடும்பத்தை விட்டு தூரமாக போயிட்டான். இப்படி தூரமாக போன இவனுக்கு அதிகமாக பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா, தெளிவில்லாத புத்தியை பிசாசு கொடுத்துட்டான். மென்டல் டார்ச்சர். 35வது வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்தான், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்துக்கிற கண்டு பயந்தார்கள். அவனை விட்டு பிசாசு போன உடனே அவனுக்கு நடக்கிறது என்னன்னா, புத்தி தெளிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைங்க இல்லை யாராவது வேலைக்கு போகும்போதோ வெளியே போகும்போதோ ஸ்கூல் போகும்போதோ தலைமலை கை வச்சு, இவன் புத்தி எப்பொழுதும் தெளிந்ததாக இருக்கட்டும், இவன் புத்தியை பிசாசு கட்டக்கூடாது, தேவனுடைய பாதுகாப்பு இவன் மேலே இருக்கட்டும்னு கை வச்சு என்ன பண்ணோம்?
ஜெபம் பண்ணி நீங்கள் அழுப்பும் பொழுது உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ பிசாசு இவன் வாழ்க்கையில் புகுந்து இவன் புத்தியை ஒரு மாதிரி அந்தகாரம் பண்ண உடனே இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணான்னா வீட்டை விட்டு வெளியே வந்தான். குடும்ப பிரச்சனை வந்துடுச்சு. வீட்டை விட்டு எங்கே வெளியே வந்தானா, அவன் நிலத்தை விட்டு, அவன் இதுவரை எங்கே ஆளுகை செய்யணுமோ, எந்த வீட்டில் இருக்கணுமோ, எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்த விட்டு இவன் புறப்பட்டான். இந்த 8வது அதிகாரத்தில் பிசாசு பிடித்த அந்த மனிதன் புத்தி அந்தகாரம் போட்ட உடனே அவனுடைய ஆளுகையை இழந்துட்டான், அவனுடைய குடும்பத்தை இழந்துட்டான், உறவை இழந்துட்டான், அவன் செய்த தொழிலை இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்து எங்கே வந்தானா சுடுகாட்டில் வந்து உக்காந்துட்டான். சுடுகாட்டில் வந்து உட்காந்து தான் யாருன்றதை மறந்துட்டான், தனக்கு என்ன இருக்குதுன்ற மறந்துட்டான், தன்னை காயப்படுத்திட்டான், மற்றவங்களையும் காயப்படுத்துகிறான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு பிசாசு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு மனுஷனை மாற்றிடும், அந்த அளவுக்கு அவனை தூரம் கொண்டு போயிடும். அல்லேலூயா. இதெல்லாம் போதிக்கிறார் இந்த இடத்துல. ஆனால் அதெல்லாம் சொல்லாமல் அவனுக்கு சொல்கிறாரு, அவன் புரிஞ்சுக்கிறான். அதெல்லாம் பாவத்தினுடைய விளைவு வீரியம் என்னன்னு சொல்கிறாரு. பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளே பிரவேசிச்சுன்னா அழிவை உண்டு பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த அழிவை உண்டு பண்ணிட்டு இருக்கிற அந்த மனுஷன் மீது தகப்பன் எப்படி மனதருக்கமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அவனுடைய வருகைக்காக எப்படி காத்திருக்கிறாருன்னு சொல்கிறாரு. அவனை தேடி அவனுடைய உள்ளம் எப்படி பதைக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால தான் அவன் கேட்டில் வரும்பொழுதே அவர் ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓடுறாரு, கட்டி அணைச்சி அழுகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானதை உன்னை சூஸ் பண்ணிட்டான் அவன். சொல்லுங்கள், சரியானதை தேர்ந்தெடுக்க. இது 10வது எக்ஸாம் இல்லை, 3 ஆப்ஷன் கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்கிறது. 2 ஆப்ஷன். அந்த 2 ஆப்ஷன்லேயும் அவர் சொல்லியே கொடுத்துட்றாரு, இது நல்ல வழி, இது கெட்ட வழி, நீ எதை சூஸ் பண்ணுற, நான் கெட்ட வழியே சூஸ் பண்ணிக்கிறேன்றான் ஆதாமு. பிசாசு பாவம் ஒரு மனிதனை அவனுடைய குடும்பத்தை விட்டு, உறவை விட்டு, தொழிலை விட்டு, அவன் பூமியில் எதற்காக பிறந்தானோ அந்த நோக்கத்தை தொலைத்து விடுகிறது. அதே அதிகாரத்தில் இந்த லேகியன் பிடித்த இந்த பிசாசு இயேசுட்ட கேட்குது, நாங்கள் எல்லாரும் இந்த பன்றிக்குள் போகும்படி உத்தரவு கொடும் அப்படின்னு கேட்குது. இயேசு அவன் ஜெபத்தை கூட கேட்கல, அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரில, பிசாசு போன்ற ஜெபத்தை கேட்டு உட்காந்துருக்காரு பாருங்க. சுற்றி நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிசாசு ஜெபம் பண்ணுது, இந்த மனுஷன்ட்டு ஓட்டிட்டா நாங்கள் எங்கே போகிறது, இவ்வளோ வருஷமாக இருந்துட்டேன், இத்தனை காலகட்டமாக இருந்தேன், இப்போது அதோ அந்த மேட்டில் இருக்க பண்ணி அதுக்குள்ளே போயிடுறேனே அப்படின்னு இயேசு சொல்கிறாரு, நீ ஜெபித்தபடி உனக்கு ஆக கடவுது போ அப்படின்றாரு. அந்த பண்ணிக்குள்ளே அந்த பிசாசு போன உடனே பாருங்கள், அத்தனை பண்ணியையும் மேலேருந்து கீழே தள்ளி எல்லாத்தையும் சாகடிச்சிருது. ஒன்று அங்கே மூலிமா கற்றுக் கொடுக்குறாரு, பாவத்திற்கு பிசாசிற்கு எத்தனை தரம் வாய்ப்பு கொடுத்தாலும் அதோடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மனிதர்களையும் எல்லாவற்றையும் அழிக்கவும் கொல்லவுமே அதோடைய உயிர் துடிச்சிட்டு இருக்குமே தவிர வேற எதுக்குமே துடிக்காது. அதனால தான் சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன்கிட்ட வேற எந்த நோக்கமும் இல்லை, அதை வச்சுக்காத. இயேசு இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வரான், அவனுக்கு உண்டானது எதுவுமே என்கிட்ட கிடையாது, எதுவுமே கிடையாது, அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. அப்போ தெளிந்த புத்தி தேவன்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது தேவன் தராரு. அது பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய தேவனுடைய பக்கத்திலிருந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு சத்ருவோடு போராடக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. நம்ம 2வதாக இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் நடந்த பாவத்தினுடைய விளைவு, பாவம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, பாவம் தகப்பனை விட்டு தூரப்படுத்துகிறது. வசனம் 13 வசங்க, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். சொத்தை பிரிச்சான், இவன் புத்தி வேற மாதிரி மாறிடுச்சு, தான் இஷ்டத்துக்கு செயல் பண்ணணும்னு நினைச்சான். முதலாவது என்ன பண்ணானா, உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லை, என் சொத்தை பிரித்து கொடுத்து கேட்டான். 2வது தகப்பனுடைய உறவை ரொம்ப அற்பமாக என்னன்னா தூர தேசத்துக்கு போயிட்டான். இந்த இடத்துல தூர தேசம் இருக்கு. அந்த லூக்கா 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. எத்தனை பேர் வீட்டில் இருக்க வேணாம், வெளியே போனால் நல்லா இருக்குது, சமாதானமாக இருக்குது, எங்காச்சும் தூரமாக போயிட்டா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய சோதனை பயங்கரமாக இருக்குது. அவன் சொல்கிறான், ஓ எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் கடல் தாண்டி மலை தாண்டி போய் இளைப்பாறுவேன். ஏன் தாவீது இப்படி கேட்குற அப்படின்னு தாவீது கேட்டா, எல்லா பக்கத்துலேருந்து பிசாசனை நெருக்கிறான். பிசாசு ஒரு மனிதனை நெருக்கும் பொழுது அவன் அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரி கேரக்டர் அவன்கிட்ட வெளிப்படும் அப்படின்னா,
அவன் மனிதர்களுடைய உறவை ஒரு நாள் விரும்ப மாட்டான். இவ்வளோ நாள் இனிப்பாக இருந்த அப்பா அவனுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாருன்னா கசப்பாக தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா விட்டு எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரம் அப்பாவுடைய கண்ணுக்கு தெரியாமல் போயிடணும்னு நினைக்கிறான். அதுதான் அவனுக்கு ரொம்ப இளைப்பாறுதலாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒருவேளை அப்பா விட்டு தூரமாக இருக்க மனசு இல்லாமல் இருக்கலாம். சுற்றி இருக்கிற நபர்களோடு கூட பழக முடியாமல் சிலர் இருப்பாங்க. இதுவும் சில நேரத்தில் பிசாசுடைய ஒரு தந்திரமாக இருக்கும். எந்த கூட்டத்துக்கூடயும் சேர மாட்டாங்க, எந்த மனுஷனோடையும் உறவு வைத்துக்குள்ள விரும்ப மாட்டாங்க, எந்த சொந்த மதங்களும் அவங்கள்ட்ட நெருங்கி ஜீவிக்கவே முடியாது. எல்லாரோடவும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க, தான் மனசில் ஏற்படுற ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அப்படி தான் நடக்குது. அதனால் தூர தேசத்துக்கு போயிட்டான். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த ரூம் கதவே தட்டக்கூடாது, திறக்கவே கூடாது, சவுண்டே வரக்கூடாது, இந்த ரூம்லேயே தான் நான் இருப்பேன். அந்த மாதிரி வாழ்க்கை இவன் வாழ்க்கை. அப்பா டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு தூர தேசத்துக்கு போயிட்டான். அப்பாவுடைய நினைவு கூட அவனுக்கு வரல. இது பாவத்தினுடைய விளைவுன்னு அவனுக்கு தெரியல. தகப்புடைய உறவின் மேன்மைன்னு அவனுக்கு தெரில. மார்க் 5:3 பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. பிசாசினால் பாதிக்கப்பட்ட மனுஷன் தூரமாக இருப்பான். இப்படி தூரமாக இருந்த இவனுக்கு தகப்பனுடைய பக்கத்தில், தகப்பனுடைய ஆலோசனையில், தகப்பனுடைய ப்ரெசன்ஸில், தகப்பனுடைய வாசனை இல்லாத இடத்துல இவன் இல்லாதனால, தூரமாக போனதுனால இவன் எடுத்து வச்ச ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மிகப்பெரிய பேரழிவு. என்ன நடக்குது பாருங்கள். 13வது வசனத்தில், சில நாள் சென்ற பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். ஃபஸ்ட்டு இஷ்டப்படி வாழ ஆரம்பித்து விட்டான். தகப்பனை விட்டு நீங்கள் பிரியும் பொழுது நீங்கள் இஷ்டப்படி தான் வாழுவீங்க. உங்கள் கையில் எப்பேற்பட்ட பைபிள் கொடுத்துருந்தாலும், உங்கள் பக்கத்தில் எப்பேற்பட்ட ஊழியக்காரர் இருந்தாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தான் வாழுவீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் செயல்படுவீங்க. தகப்பனை விட்டு தூரமாக போன இவனுக்கு இஷ்டப்படி வாழும்படி பிசாசு அனுமதி கொடுத்துட்டான், டிக்கெட் கொடுத்துட்டான். ரெண்டாவது அதே 13வது வசனத்தில் பாருங்கள், தூர தேசத்துக்கு புறப்பட்டான். அங்கே அவன் துன்மார்க்கமாய் வாழ தொடங்கினான். அவனுடைய வழி தாறுமாறாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை பழக்கமில்லாத காரியத்தில் இறங்கிட்டான். எல்லாம் அழிவை நோக்கி முன்னேற தொடங்கினது. தகப்பனை விட்டு நம்ம போகும் பொழுது நம்ம வாழ்க்கை எங்கே போகுது அப்படின்னா அழிவை நோக்கி செல்கிறது. மூணாவதா அதே வசனத்தில் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு காரணம் தகப்பனை விட்டு தூரமாக போகிறான். 15வது வசனத்தை பாருங்கள். 14வது வசனத்தில் எல்லாம் குறைவுபட தொடங்கினது. அப்பாட்டிருந்து கொண்டு வந்த எல்லாம் கொஞ்ச நாள் ஆக ஆக கம்மியாகிட்டே வருது. கொஞ்ச நாள் பார்க்குறான் இது காணோம், கொஞ்ச நாள் போனால் ஆடு கம்மியாகுது, கொஞ்ச நாள் பார்க்குறான் மாடு கம்மியாகுது, எல்லாம் கம்மியாகிட்டு வருது. எப்பொழுது நாம் தேவனை விட்டு நம்ம காலை பின்னாடி வைக்கிறோமோ, எப்பொழுது ஆதியில் இருந்த அந்த ஜபத்தையும் அந்த வேத வாசிப்பையும் அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவையும் நம்ம பேக் எடுத்து வைக்கிறோமோ, நம்ம எல்லையில் தேவனால் பெறப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறைவுபட தொடங்கும். அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, சென்ஸ் பண்ணவே முடியாது. அதை எங்கே பார்க்கலாம்னா இருதயத்தை பார்க்கலாம். சமாதானம் இல்லாமல் போகும், சுற்றி இருக்கிற உறவுகள் இனிக்காமல் போகும், ஒரு விதமான கசப்பை ஏற்படுத்தும். அந்த நேரத்தில் புத்தி தெளிவுலாம் இருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல அந்த சத்துருவை மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ குறைவுபட தொடங்கினான். 15வது வசனத்தில் பாருங்கள், அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். எல்லாத்தையும் அழிச்சிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போது அப்பா கூட இருக்கும்பொழுது அப்பாவையே நம்பி வாழ்ந்தான். அப்பா தான் இவனை போஷிச்சாரு, காப்பாற்றினார், எல்லாம் பண்ணார், தீமை அணுகாமல் பாதுகாத்தார். இப்போது அப்பா விட்டு தூரம் போனதுனால எல்லாம் அழிஞ்சி வேற ஒரு மனுஷனுடைய நிழலில் போய் இவன் தங்க வேண்டியதாக போயிடுச்சு. வேற ஒருத்தன்ட்ட போய் ஒட்டி கொண்டான். வேற ஒருத்தன் வாழ்வு தரதுக்காக காத்துட்ருக்கிறான். வேற ஒருத்தன் சாப்பாடு கொடுத்தா தான் இவன் சாப்பிட்ணும், வேற ஒருத்தன் சம்பாரித்து அவனுடைய உழைப்பில் தான் இவன் சாப்பிட்ணும். நிலைமை எப்படி மாறுது பாருங்கள். தேவனை விட்டு நம்முடைய இருதயம், நம்முடைய பாதைகள், நம்முடைய வழிகள் பின்வாங்கும் பொழுது ஏதோ ஒரு மனிதனை கை நோக்கி தான் நம்ம பார்த்துருக்க வேண்டியதாக இருக்கும். யாரோ ஒருத்தர் தருவாங்கன்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருக்க வேண்டியதாக இருக்கும். இவனுக்கு அந்த நிலைமை தான் வந்துருச்சு. அப்படி நடக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. 29வது வசனத்தில் பாருங்கள், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை பாவம் அந்தகாரப்படுத்தி தகப்பனை விட்டு தூரமாக இவனை கூட்டு போய் இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து வேற யாருக்கோ கொடுத்துருச்சு. இவன் இந்த நியாயமாக சம்பாதிச்சதை, நீதியாக சம்பாரிச்ச இவங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்து தவறான வழியில் எண்ணத்தில் இருந்தனால எங்கே போகக்கூடாதோ அங்கே இவன் கொடுக்குறான். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சம்பாதிக்கும் பொழுது எங்கே போதுன்னே தெரில,
ஏன் சம்பாதிக்கிறோன்னு தெரில, இந்த காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரில அப்படின்னு இருந்தா நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணணும். வருமானம் வந்தவனையே கை வச்சு, ஆண்டவரே இது உம்முடைய வருமானத்தில் உம்முடைய பலத்தினால் நான் சம்பாதிச்சேன், இதை ஆசீர்வதிங்க. இது தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. ஒருவேளை தவறான பாதையை நோக்கி என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுன்னா என்னை சரிப்படுத்துங்க, ஏன் இதில் தெளிந்த புத்தியை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது தேவன் அதில் மீதி எடுக்க கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அப்போது இவனை தகப்பனை விட்டு தூரமாக போன இவனுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இவனுடையதை வேறு யாரோ எடுத்துக்கிறாங்க. இவனுடையதை இவனை பார்க்கிலும் பாவியான மனுஷர்கள் இவன் பக்கத்துலேருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை இவனுக்கு வந்துருச்சு. 16வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். இவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசைனா, பண்ணி சாப்பிட்றதை எப்படியாச்சும் பிடுங்கி சாப்பிட்றணும், பண்ணி சாப்பிட்றத அள்ளி எப்படியா சாப்பிட்றணும். பன்னியோடைய இது பண்ணிக்க கூட ஆசை இல்லைங்க. தனக்கு வர தவிட்ட எப்படியாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்னு பண்ணி கூட ஆசை இல்லை. ஏன்னா அது கரெக்டாக தெரியும், கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து பண்ணி எனக்கு சாப்பாடை வச்சிருவானுங்க தெரியும். ஆனால் இவனுக்கு ஆசை பாருங்க, பண்ணி சாப்பிட்றத நான் சாப்பிட்றணுன்னு. பாவத்தினுடைய விளைவு ஆரம்பம் ஏதோ சொத்தை பிரித்து கேட்குற மாதிரி அசால்ட்டாக தான் இருக்கும். நான் தூரம் வந்துட்டேன், நான் சக்ஸஸ் ஆயிடுவேன், அப்பா விட்டு போயிட்டேன், எனக்கு இது இருக்குது அது இருக்குன்னு ஒரு வேளை நினைக்கலாம். ஆனால் முடிவு என்ன அப்படின்னா, சாதாரண பண்ணிக்கு கிடைக்கிற அந்த வாழ்வு கூட நீ எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காது. பிசாசு இவ்வளோ மோசமானவன், பிசாசு இவ்வளோ கொடூரமானவன், பிசாசு விதைக்கிற அந்த விதை இவ்வளோ மோசமானது. அதை தான் இப்படி காமிக்கிறாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ இல்லாமல் போயிடுவேன். அதனால் ஆரம்பத்துலேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வையின்றாரு. இல்லை குறைவு போட தொடங்கும் போது வெய்யி, இல்லைனா ஒன்றுமில்லாமல் போகும்போது வெய்யி. ஆனால் இவன் கொஞ்சம் புத்திசாலின்னு நினைக்கிறேன். தேவனுடைய கிருபை சீக்கிரமாக இவன்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. என்ன நல்லது செஞ்சான்னு தெரில, எல்லாம் இழந்து சாகருக்கு முன்னாடி அப்பாட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டான். வசனம் சொல்லுது பாருங்க, ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எந்த ஆசையும் பூர்த்தி ஆகாது நிலைமையில பிசாசு பாவம் தகப்பனை விட்டு தூரப்படுத்தி உங்கள் ஆசைக்கெல்லாம் வேலி அடைச்சி உங்களுக்கு என்ன பிறந்ததுக்கு வந்து சேரணுமோ அதை கூட வர விடாமல் பண்ணிடுறான். இப்படி ஒரு கதையை சொல்கிறார் இளையகுமாரனை பற்றி. மூன்றாவதாக இந்த பாவம் என்ன செய்ய துடிக்குது அப்படின்னா, 17வது வசனத்தை பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தகப்புடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் சாகிறேன். ஒரு எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு. அடுத்த ஸ்டெப்பு கூட்டு போது அவனை, இவனை கொஞ்சம் கொஞ்சமாக திருடுது. நான் சாகிறேன், சாவை நோக்கி செல்லுறேன், எனக்கு மரணம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்றத உணர்த்துது. நீ சாவுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்க, நீ இதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழ முடியாது, அப்பாவுக்கு துரோகம் பட்ட, அண்ணன் உன்னை ஏற்றுக்க மாட்டான், வீட்டுக்கு போனால் சேர்த்த மாட்டாங்க, இப்படிலாம் யோசிக்கிறான். ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனை கூட எங்கள் அப்பா நல்லா தான் வச்சுருக்காரு, ஆனால் நான் இப்போ சாக ரெடி ஆகிட்டேன், சாவு தான் எனக்கு அர்த்தத்தை வரப்போகுதுன்னு நினைக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இவன் செய்யாத ஒன்றை தேவன் செய்கிறாரு. அந்த அப்பா வாசப்படி நின்று காத்துட்ருக்காரு பாருங்க, அந்த காத்துட்ருக்க அதுவே ஒரு ஜெபமாக மாறுது. இவனுக்காக ஏங்குற அந்த ஏக்கமே ஜெபமாக மாறுது. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க? திரும்பி வந்துட மாட்டானா, மாற மாட்டானா, இது நடந்துடாதான்னு? அதுவே ஒரு ஜெபம். உங்கள் ஏக்கமே ஒரு ஜெபம், உங்கள் பெருமூச்சே ஒரு ஜெபம், உங்கள் எதிர்பார்ப்பே ஒரு ஜெபம். அந்த அப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அந்த எதிர்பார்ப்பே இவனை அந்த மரணத்திலிருந்து தூக்கிட்டு வருது. அவனுக்கு லைட்டாக ஒரு வெளிச்சம் அடிக்குது. என்ன வெளிச்சம்? எங்கள் அப்பா வேலைக்காரனு கூட துரோகம் செஞ்சதில்லை, வேலைக்காரனு கூட சாப்பிட்டியான்னு தான் கேட்பார் வந்தோடனே. வேலைக்காரனா வேலைக்கார மாதிரி சாப்பிடு அப்படி சொல்ல மாட்டார், அவனுக்கே பூர்த்தியான சாப்பாடு. ஏன்னா எங்கள் அப்பாவுடைய இருதயம் அப்படி இருக்குது. ஆனால் நான் இங்கே பசினால் சாகுறேன், நான் போய் எங்கள் அப்பாட்ட வேலைக்காரனாக வச்சுக்கங்கன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் வந்து பாருங்கள். இந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அப்பாவுடைய எதிர்பார்ப்புலேருந்து வந்துச்சு, அப்பாவுடைய கிருபையினால் வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்போடு எந்திரிச்சு போகிறான், அவனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பாவம் என்ன பண்ணுனா முடிவா சாகடிக்கும், பாவம் தகப்பனுட்டு தூரப்படுத்தும், இப்படி தான் பண்ணுது. இத்தனை பாதிப்புகள் இவன் வாழ்க்கையில் இருந்தாலும் செல்லகுமாரன் எப்போது ரெண்டாவது பசங்களையோ ஃபஸ்ட்டு பையனோட ரெண்டாவது பையனை ரொம்ப செல்லமாக பார்த்துப்போம். இந்த ரெண்டாவது பையன் வாங்க வேண்டிய அடியெல்லாம் யார் வாங்கிப்பா? ஃபஸ்ட்டு பையன். இந்த ரெண்டாவது பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பார். அந்த செல்லமான பிளேஸ்லேருந்து இப்போ எங்கே வந்துட்டான்னா சாகிற பிளேஸ்க்கு வந்துட்டான். இது அப்பாவுக்கு ரொம்ப வேதனை. இதை அப்பா எப்படி மீட்டு கொண்டு வர போகிறார்? இதை எப்படி சரி செய்ய போகிறாரு? இதை எப்படி கிருபையாய் மாற்ற போகிறாரு?
எப்படி இழந்த அவனை திரும்ப கொண்டு வர முடியுமா? அவன் நிலைமையை அவனுக்கு திரும்ப தர முடியுமா? நீங்களே தான் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் குமாரன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அழிச்சிட்டு வெளியே வந்து, அம்மா இந்த சத்தத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பார்த்தா என் சின்ன பையன் சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. வீட்டுக்கார் சொல்கிறாரு, மரியாதையாக உள்ள போடி. சொத்தை வாங்கிட்டு போனவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் 2வது பாங்க வந்திருக்கான். ஒருவேளை அப்படி நம்ம நினச்சிருக்கலாம். இல்லைனா அவனை உள்ளே கூப்பிடு, உனக்கு எனக்கு எந்த சம்மதம்ல சொத்தில் வாங்கி எழுதி அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் தகப்பன் இதை எப்படி அணுகிறார், எப்படி மூவ் பண்ணுறார், எப்படி இவனுடைய காரியத்தை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாரு. இவனை அழைப்பதற்கு, மிகுந்த அன்பு காட்டுவதற்கு அவர் மைண்டில் என்ன மேப் இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். பைபிள்லேருந்து சொல்கிறேன். அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்றத. மத்தேயு 13:25. இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்படி உங்களை அழைக்கிறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக சில ப்ராப்ளத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க. மத்தேயு 13:25 பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மனுஷன் விதை விதைக்கிறான், நல்ல விதையை விதைக்கிறான். காலையில் எரிஞ்சு பார்க்குறான், அந்த விதைகள் களைகள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்துருக்கு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அதனால் வந்து எஜமான்கிட்ட கேட்குறான், எஜமானே நல்ல விதையை தானே கொடுத்தீங்க, ஆனால் இப்போ எப்படி களைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். எஜமானன் சொல்கிறாரு, சத்ரு அதை செய்தான். அந்த களையின் மீது அவருக்கு கோபம் கிடையாது. அவருக்கு யார் பிரச்சனைன்னு கரெக்டாக தெரியுது. இந்த தகப்பனுக்கு குமாரன் மீது கோபம் கிடையாது. குமாரன் மீது என்ன பாசம் இருந்துச்சோ அந்த பாசம் தான் இருக்குது. ஆனால் எது மேலே கோபம் அப்படின்னா, என் குமாரனை வழி தப்பி போக செய்த, அந்தகாரம் பண்ண செய்த, என்னை விட்டு பிரித்த பாவத்தின் மீது தான் இவருக்கு கோபம் இருக்குது. பாவியின் மீது நாள்தோறும் சினம் கொள்ளுகிறார். ஆனால் பாவிகளை சிநேகிக்கிறார், நேசிக்கிறாரு. ஆனால் அந்த பாவிக்குள்ளே இருக்கிற பாவத்தை நாள்தோறும் பகைக்கிறார், நாள்தோறும் வெறுக்கிறார், நாள்தோறும் அதை அழிப்பதற்கான திட்டத்தை அவர் போடுறாரு. அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நம்மளை என்னைக்கோ பாவின்னு கழிச்சு கட்டியிருப்பார். நம்மளை குறித்து எண்ணம் அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எப்படின்னா, இவனை மீட்பேன், இவனை மீட்பேன், இவனை ஒரு நாள் தூக்கிட்டு வருவேன், இவனை ஒரு நாள் எடுத்துகிட்டு வருவேன், இந்த ஆளிலிருந்து தூக்குவேன், இந்த குழியிலிருந்து தூக்குவேன் அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதனால் இவர் கரெக்டாக சொல்கிறாரு, நான் விதையை தான் விதைச்சேன், இளையகுமாரன் நல்லவனாக தான் பிறந்தான், ஆனால் இளையகுமாரன் கெட்டவனாகிற காரணம் என்னென்னா பாவம், பிசாசு. இது எப்படி வளர்ந்துருச்சு. அவன் கேட்குறான், எப்படி டீல் பண்ண போகிறான், ரெண்டும் வளர்ந்துருச்சே, பாவமும் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. சொல்லப்போனால் கதிர்களை பார்க்கிறோம் பாவம் தான் மேலோங்கி இருக்குது. அதற்கு அவன், அதை சத்துரு செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடிங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டான். மனுஷன் புத்தி எப்படி போகுது பார்த்தீங்களா? பாவம் செஞ்ச உடனே அவன் கையை விட்டு பாவம் செய்கிறான் பாரு, அப்படியே தடுத்து நிப்பாட்டு. ஏன் தேவன் பாவத்தை தடுக்கிறல அப்படின்றது இதுதான் அடையாளம். தடுத்தான் அப்படின்னா மொத்தமும் காலி ஆயிரும். வேலைக்காரன் கேட்குறான், நாங்கள் போய் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுறவா? அப்போ எஜமானன் சொல்கிறாரு, அறுப்பு காலம் மட்டும் அதை வளர விடு, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிகிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னார். அவனை வளர விடு. வளர விட்டதுக்கப்புறம் அவனுக்கே தெரியும். அவனை நான் மீட்கும் பொழுது, ரட்சிக்கும் பொழுது எது கோதுமை மண்ணு அவனுக்கு தெரியும். பாவத்தை அடியோடு அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த இளையகுமாரன் வீட்டை விட்டு போனதா கதை இல்லை. கதையை அப்படியே முடிக்கிறாரு. அப்பாவோடு சேர்றான், உள்ள வீட்டுக்குள்ளே போகிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் மூத்த குமாரன் தான் வாசல்ல நிற்கிறான், அவன் வீட்டுக்குள்ளே போன மாதிரி தெரியல. அப்போ தகப்பன் எடுத்த முடிவு என்னன்னா, அவருக்கு தெளிவாக ஒன்று தெரிஞ்சிருச்சு, நல்ல மனிதனாக இருந்த என் குமாரனுக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி வேலை செய்து, அந்த சக்தியை வளர விட்டு தான் நான் அழிக்க போகிறேன். அந்த சக்தியை நான் அழிக்கும் பொழுது எப்படி அழிப்போனா, நெருப்பில் எப்படி பேப்பர் எரிஞ்சு ஒன்றுமில்லாமல் போதோ, ஒரு கதிர் எரிஞ்சு ஒன்றுமில்லாமல் போதோ, தேவன் பாவத்தை சந்திக்கும் நாளில் அதுக்கு கொடுக்குற நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்குறாரு. 24வது வசனத்தில் இதுதான் அவருடைய மனசில் இருக்குது, இதுதான் அவருடைய பிளான், இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் அவனுக்காக அவர் வைத்திருக்கிற கிருபை. லூக்கா 15:24 அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. அண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா 29ல், உம்முடைய குமாரனாகிய இவன் சொத்தை பிரிச்சுட்டு போனான், உம்முடைய குமாரனாகிய இவன் அப்படின்றான். இந்த இளையகுமாரன் என்ன சொல்கிறான்னா, நான் இனிமேட்டு குமார்லாம் கிடையாது, வேலைக்காரன் அப்படின்ட்டான். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க, என் குமாரனாகிய இவன்.
மரித்தான், செத்து போயிட்டான், அப்பா விட்டு தூரமாக போயிட்டான், அப்பாவை குறித்து தவறான எண்ணத்தில் எங்கேயோ போயிட்டான். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு மரணமாக பார்க்குறேன். என் குமாரன் செத்துட்டான். செத்த பாடி இங்கே இருந்துச்சுன்னா எப்படி அழுகுவீங்க? அந்த மாதிரி தான் அப்பா அழுகிறாரு. மரித்தான், உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். அந்த ஆடை போல நான் அவனை பார்க்குறேன், ஒரு காயினை போல அவனை பார்க்குறேன். ஆனால் உன் சகோதரனை உன்னால அப்படி பார்க்க முடியல. நீ இவ்வளோ தூரமாக இருக்கிற. உன் சகோதரன் உன்னை ஏற்றுக்கிட்டான், என்னையும் ஏற்றுக்கிட்டான், ஆனால் உன்னால் ஏற்றுக்க முடியல. தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா என் குமாரன். எல்லாம் சொல்லுங்கள், என் குமாரன். நம்ம எவ்வளோ மோசமான இடத்துல இருந்தாலும் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறது என்னன்னா என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி. அந்த பிளேஸ் அவர் விட்டு கொடுக்குறதே இல்லை. அவரை எதை அழிக்கணும்னு முற்படுறாருனா அந்த தவறை, அந்த பாவத்தை, அந்த தீமையை உங்களை விட்டு அழிக்கணும்னு முற்படுறாரு. அதுலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு முற்படுறாரு. அல்லேலூயா. அவன் மரித்தான். ஆனால் மரித்தான், அவன் நிலைமையை அறிந்தவர். அப்பாவுக்கு பணம் என்ன செய்யும்னு அப்பாவுக்கு தெரியும், பையன் என்ன செய்வானோ அப்பாவுக்கு தெரியும். பணம் இவன் வாழ்க்கையில் போயிடுச்சுன்னா எந்த அளவுக்கு இவனை மாற்றணும்னு தெரியும். ஆனால் பையனுடைய இருதயம் எந்த அளவுக்கு அவன் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் என்கிட்ட வருவான் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியுது. பணத்தை பற்றியும் அறிஞ்சு வச்சுருந்தாரு, பையனை பற்றியும் அறிந்து வைத்திருந்தார். அப்பாவுக்கு பையனை குறித்து நல்ல ஞானம் இருந்துச்சு. திரும்ப என்கிட்ட தான் வருவான், அதனால் வாசல்லையே காத்துட்ருக்காரு. பட்டம் கையில், பட்டத்துடைய நூல் கையிலேயே இருக்கணும். கட்டாயிடுச்சுன்னா அதை கண்ட்ரோல் மீறி போயிடும். ஆனால் இந்த கதையில் அப்படி கிடையாது. அப்பா அந்த பட்டத்துடைய கயிறையே அறுத்து விட்டாலும் சரி, அப்பாவுக்கு தெரியும் கயிறு இல்லாமல் பறந்துட்டுருக்க இந்த பட்டம் என்கிட்ட தான் வரணும், என்கிட்டருந்து தான் போச்சு, என்கிட்டருந்து பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு இவர் நினைக்க அந்த பட்டத்து மேலே படுற காற்றெல்லாம் அப்பாவுக்கு நேராகவே திருப்புது அந்த பட்டத்தை. அல்லேலூயா. இங்கே கிறிஸ்தவத்தினுடைய கதையே வேற, உலகத்தினுடைய ஃபார்முலா இல்லை, உலகத்தினுடைய கருத்து அந்த கோட்பாடெல்லாம் கிடையாது. இங்கே அறுக்கப்பட்ட பட்டமாக நீ இருந்தாலும் அப்பாவுடைய கிருபையின் அன்பு அவர் மனசில் ஜெபம் பண்ணாட்டியும் உங்களை பற்றி நினைக்க அன்பின் கயிறுகளால் நீங்கள் கட்டப்பட்டு இழுத்து கொண்டே இருப்பீர்கள். அறுக்கப்பட்ட பட்டம் உங்கள் பக்கம் நிச்சயமாக வரும். ஏன்னா அண்ட சராசரங்கள் சேர்ந்து அவருடைய விருப்பத்திற்காக வேலை செய்யும். நம்ம ஒருவேளை அவர் விருப்பத்துக்காக நம்ம வேலை செய்ய தவறினாலும் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கூப்பிடனாலும் நீங்கள் துதிக்கலனாலும் இந்த கல்கள் கூப்பிடும், இந்த கல்கள் துதிக்கும். சிறப்பான நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குமாரன் கூடவே இருந்தாலும் அவன் நிலைமையும் அவரால் மாற்ற முடியும். குமாரன் குழியிலேயே விழுந்தாலும் அவன் நிலைமையும் மாற்ற முடியும். பாவத்தினுடைய வெளிச்சம் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியுது, பாவத்தினுடைய விளைவு என்னன்னு தெரியுது. அந்த பாவத்திலிருந்து மகனை மீட்பதற்கு அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பார்.